1 ஹவர் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஓட்டியிருக்கோம். இந்த 1 ஹவரில் எங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிச்சு, எத்தனை ஆர்டர்ஸ் வந்துச்சு, அண்ட் இதை நாங்கள் எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஓட்டியிருக்கோம். இந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறப்ப தான் எனக்கே புரிஞ்சிச்சு, ட்ரேடிங்கில் நமக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வர ப்ராஃபிட்டு பத்தாமல் அடுத்தடுத்து என்ட்ரி எடுக்கிறோம். ஆனால் இந்த வேலை பார்க்குறப்ப தான் எனக்கு தெரிஞ்சிச்சு காசோட அருமை என்னன்னு சொல்லி. இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கும் காசோட அருமை என்னன்னு சொல்லி புரியலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லிடுறேன். ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேர்த்தையும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குறீங்க. என்னை பார்த்தீங்கன்னா சாட்டுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, இவனை பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இவனையும் பார்க்குறீங்க, என்னையும் பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். அது பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறோன்னா ஜொமேட்டோ ஓட்ட போகிறோம். எதுக்கு ப்ரோ ஜொமேட்டோ ஓட்டுறீங்க, நீங்கள் தான் ட்ரேடிங்கே பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கலாம். என்னென்னா ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் வர காசை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. 1000 ரூபா வரும், 2000 ரூபா வரும். ஆனால் அதை விட்டுட்டு திருப்பி இன்னொரு என்ட்ரி போட்டுமே அந்த 1000 ரூபா லாஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ 1 ஹவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஜொமேட்டோ ஓட்ட போகிறோம். 9 to 10 நைட்டு பார்த்தீங்கன்னா 9 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் ஜொமேட்டோ ஓட்ட போகிறோம். ஸோ இந்த 1 ஹவரில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோம், அந்த ஏர்ன் பண்ணுற காசு ட்ரேடிங்கில் நம்ம எவ்வளோக்கு சீக்கிரம் நமக்கு வருதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இது முழுக்க ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நீங்கள் ஜொமேட்டோ ஓட்ட வேணாம், ட்ரேடிங் பண்ணுங்கிறதுக்காக கிடையாது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான். எதாவது சொல்ல விரும்புறியாடா? சுமோட்டோ ஓட்டுறவங்க மறக்காமல் ஹெல்மெட் எடுத்துகிட்டு போயிருங்க. நாங்கள் இந்த தடவை வரப்போ ஹெல்மெட் எடுக்காமல் வந்துட்டோம். மறந்துட்டு வந்துட்டோம். நாங்கள் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா மறந்துட்டோம். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் மறக்காமல் ஹெல்மெட் எடுத்துகிட்டு போங்க, பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 9 to 10 ஓட்ட போகிறோம். 1 ஹவரில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு பார்க்க போகிறோம். இதில் எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன். ஒரு 100 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலான்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா, 1 ஹவரில். ஸோ அதே நம்ம வந்து பெட்ரோல் வந்து 100 ரூபாய்க்கு போடுவோம். 100 ரூபாய்க்கு போட்டு ஓட்டுவோம், எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இப்போ போகிறோம். கோ ஆன்லைன் வந்து கொடுக்குறேன். டிவைஸ் இஷ்யூ கொஞ்சம் இது கிடைக்கல. ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா ஆன்லைன் நம்ம வந்து போயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்லைன் சொல்லி காட்டுது. ஓகேவா. ஸோ போயாச்சு கரெக்டாக. செக் நவ், அதாவது எல்லாமே செக் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்க சொல்லுது. நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து சரியில்லைன்னு காட்டுது. கரெக்டாக இருக்குது. பேட்ரி சேவர் மோடு எல்லாமே ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேவா. ஸோ கேரண்டட் ஆர்டர் ஐபேக்கோ, ஸ்ரீ பாலாஜி பவனு, விஜய் டெம்டேஷன் இங்கெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரோட்டுக்கு போகிறோம். ஆர்டர் அடிக்கிற டோன் பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்துருச்சு. ஓகே. ஸ்ரீ பாலாஜி பவனில் 31 ரூபாய்க்கு ஆர்டர் அடிக்குது. ஸ்பென்சர் காம்பவுண்ட் இங்கே இருக்குது. ஓகேவா. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பு பிக் வந்து 1.5 கிலோமீட்ரு, ட்ராப் வந்து 3.5 கிலோமீட்ரு, 31 ரூபா. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் எடுக்க போகிறோம். பிக் ஆர்டர் பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு. ஓகேவா. ஸோ இங்கேருந்து இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போயிருக்கேன். ஸோ இந்த ஹோட்டல் தான். ஓகேவா. ஸோ இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு பிக்கப் அடிச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 0ல் தான் வச்சுருக்கோம். ஓகேவா. ஸோ இங்கேருந்து பார்ப்போம் எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஓட்டுறோன்னு சொல்லி. இப்போ வாங்க போவோம். பாய்டா. ஏன்னா ஏரியா ஃப்ரெண்ட்ஸு தான், வேறு யாரும் இல்லை. ஏன்னா ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே மேப்பு செட் பண்ணிக்கலாம். நாங்கள் எப்போ விட்டோம்? ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 5 நிமிஷம், இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம பிக்கப் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்குது, 5 நிமிஷம் இருக்குது, போவோம். ஓகேவா. இது வந்து
ஜொமேட்டோ வேலை பார்க்காதீங்க, ட்ரேடிங் மட்டும்தான் பாருங்கள், அவங்களுக்கு ஈஸியாக காசு வரும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது ஓகேவா. ஸோ இதில் நிறைய பேர் என்னென்னா ட்ரேடிங்கில் வர காசை வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, திருப்பி அடுத்தடுத்துலாம் என்ட்ரி போட்டு லாஸ்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து நம்ம 1 மணி நேரத்தில் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேவா. கஷ்டமாக இருக்குது. இந்த காசு வந்து ட்ரேடிங் நமக்கு ஈஸியாக வரும் ஓகேவா. எல்லாத்துக்கும் இந்த 100 ரூபான்றது அசால்ட்டாக வரும். ஆனால் அந்த 100 ரூபாவே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் வேறு டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு, இந்த வேலையை டிமோட்டிவேட் பண்ணுறது, இந்த வேலை பண்ணாதீங்கலாம் கிடையாது. தயவு செஞ்சு அதை அப்படி எடுத்துக்காதீங்க. இன்னும் ஒரு 4 மினிட்ஸு 850 மீட்ரு பார்த்திங்கன்னா இருக்குது. ஆன் பண்ணி தானே இருக்குது, நான் பாட்டு பேசிட்டு வரேன். அதுவும் நைட் நேரம் பண்ணுறது இன்னுமே ஒரு இதாக இருக்குது. இப்போ 9 to 10 தான் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:05 ஆகுது. இன்னும் 1 hour இருக்குது. பார்ப்போம் 1 hourல எவ்வளோ ஆர்டர் எடுக்கிறோன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த வேலை பார்க்குறவங்களாம் ரொம்ப வேகமாகவும் போகாதீங்க, அதே சமயம் ரொம்பவும் மெதுவாக போகாதீங்க, ஒரு மீடியமாகவே போங்க. நான் ஸ்லோவாக போனாலும் திட்டுவாங்க, நான் ஆல்ரெடி இந்த வேலையில் இருந்திருக்கேன் ஓகேவா. இப்போ அகைன் இதை வீடியோக்காக நான் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப வேகமாக போகாதீங்க. அப்படி ஒன்றும் நம்ம காசு சம்பாதிச்சு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. நமக்கு உயிர் தான் எப்போயுமே ஃபஸ்ட்டு. அதனால் ஒரு மீடியமாகவே போங்க. அவங்க திட்டினாலும் அவங்கள்ட்ட எடுத்து சொன்னீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கேட்டுக்குவாங்க. இன்னும் ஒரு 3 minutes இருக்குது, பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 26, 27 அதிலே தான் போகிறேன். பஸ் ஒரு வழியாக ரோடை கிராஸ் பண்ணியாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஓட்டக்கூடாது, நீங்கள் பார்த்துக்கலாமா? ஹெல்மெட்டும் அதே மாதிரி நான் ஹெல்மெட்டு போடாமல் இருக்கேன். தயவு செஞ்சு அதுக்கு எதுவும் சொல்லாதீங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பூந்து போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா அரைவிங்னு காட்டியிருக்கு ஓகேவா. ஸோ வந்தாச்சு. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டிட்டு போய் ஆர்டரை வாங்கிட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா 1585 என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா 7 இட்லி போட்டிருக்காங்க ஓகேவா. அதாவது 14 இட்லி ஓகேவா. 2 14 இட்லி போட்டிருக்காங்க. ஸோ கஸ்டமர் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ போய் நான் ஆர்டரை வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கே இருக்கியா? இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கே இருப்பேன். பேக் மட்டும் கொடு. இங்கேருந்து வை காட்டு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 7 இட்லி வாங்கியாச்சு. ஆர்டர் பிக் கொடுத்துடணும். இது பார்த்தீங்கன்னா 5 ரேட்டிங் கொடுத்தாச்சு. ஏன்னா டக்குனே கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா இம்ரான் இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் ஓகேவா. ஸோ 7 இட்லி அதாவது 14 இட்லி பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். நான் மேப் போடுறேன் ஓகேவா. எங்கே போக போகிறோன்னா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் இங்கேருந்து, அதாவது 10 நிமிஷம் ஆகும். 3.5 கிலோமீட்டர் ஓகேவா. ஸோ இங்கேருந்து போக போகிறோம். பிளேஸு எண்டிங் பிளேஸ் எனக்கே தெரியாதுப்பா, ஏறி போய் பார்ப்போம். ஓகே கிளம்புறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அந்தளவுக்கு சரியாக தெரியாது.
ஓட்டியிருக்கேன் ஜொமேட்டோ. ஆனால் ஓட்டின டயத்துலேயே பார்த்தீங்கன்னா சரியாக ஓட்ட கிடையாது. ஃபஸ்ட்டு எப்பயுமே நமக்கு எது பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஓகே, ஓகே. அந்த பெட்ரோல் பங்க்கு அந்த சைடு தான் போகணும். பார்ப்போம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடலை. ஸோ 1 மணி நேரம் தான் ஓட்டுறோன்னு அப்படியே அவசரத்தில் வந்தாச்சு. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஹெல்மெட்லாம் போடாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்க. ஆனால் இப்போலாம் எலெக்ஷன் டைம் வேறு, போலீஸ்லாம் ரொம்ப பிடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் மறக்காமல் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அது ஒன்று மட்டும் நாங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டோம். ரொம்ப நிமிஷம் இருக்குது. ஓகேவா, 9 நிமிஷம் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் முடித்தா நமக்கு ஒரு 35 ரூபா கிட்ட கிடைக்கும். பார்ப்போம். இன்னும் நமக்கு எவ்வளோ இந்த ஆர்டர் கொடுக்குறதுக்கே எனக்கு தெரிஞ்சு 9:30 ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்படி பார்த்தா கூட இன்னொரு ஆர்டர் இருக்குது. எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு பார்ப்போம். 1 ஹவரில் ஒரு 8 மினிட் இருக்குது. போனேன் வேகமாக போனேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எபிசோட் 1 தான். நான் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 7 to 9 இந்த மாதிரி 2 ஹவர்ஸில் ஓட்டி எவ்வளோ சம்பாதிக்க முடியுது, அப்புறம் 1 டே ஃபுல்லாக ஓட்டி எவ்வளோ சம்பாதிக்க முடியுது, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போடுறோம். ஓகேவா, பார்ப்போம். இன்றைக்கி இப்போ ஃபஸ்ட் டைம்னால 1 ஹவர் மட்டும் ஓட்டி போட்டிருக்கோம். இன்னும் நீங்கள் ஜொமேட்டோ நைட்டில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்னன்னா இருட்டில் தான் ரொம்ப பயமாக இருக்கும். நைட்டில் அங்கிட்டு இங்கிட்டு வெளியே போகிறப்ப நைட்டு 12 மணி கூட நீங்கள் சுடுகாட்டுக்கு போகலாம். நாங்கள் ஏண்டா நடிச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஏரியாக்குள்ளே இருக்கோம். நம்ம அதாவது மெயின் ரோட்டில் இருக்கோம். இதை விட்டுட்டு சிட்டிக்குள்ளே இருக்கோம். சிட்டியை விட்டுட்டு நல்லா கிராமத்து சைட்லாம் ஆர்டர் வரும். அந்த மாதிரி ஆர்டர்லாம் வர்றப்போ நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பயமாக இருக்கும் கிராமத்துக்குள்ளே போகிறப்பெல்லாம். இன்னும் போலீஸ் இல்லாமல் இருந்தால் சரி. அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்போ இது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல பூசா கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே காட்டுறா, பூசா கட்டிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. திண்டுக்கல்ல இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பூசா கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா GH. எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் சும்மா சொல்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டரை சேஃபாக தான் கொண்டு போகிறோம். ஓகேவா, வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக டிலே பண்ணிலாம் கொண்டு போகல, ப்ராப்பராக தான் கொண்டு போகிறோம். பார்ப்போம். இன்னும் ஒரு 6 மினிட்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டர் தான். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 36, 35 அந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கும். ரொம்பலாம் வேகமாகலாம் போகல. ஓகே, ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் வருது. ஸோ அதனால் எப்போயுமே இப்படிலாம் வரப்போ நின்று போங்க. அவசரப்பட்டு போகாதீங்க. ஆர்டர் கையில் இருக்கேன்னு சொல்லிட்டு முடிக்கணுமேனு சொல்லிட்டு போகாதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக கூட எடுத்துக்கலாம். அவசரப்பட்டு ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் லேட்டாக போனாலும் அதே 5 நிமிஷம், 1 நிமிஷம் நின்று லேட்டாக போனாலும் அதே 35 ரூபா தான். இன்னும் வேகமாக போனாலும் அதே 35 ரூபா தான் கிடைக்க போகுது. அதுக்காக அவசரப்பட்டு வேகமாக போகாதீங்க. உங்களை நம்பி உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுக்காக வச்சும் மெதுவாக போங்க. ஓகே, இன்னும் 5 மினிட் இருக்குது. 2 கிலோமீட்ரு. இது எதுக்கு? சயின்ஸ் எக்ஸ்போவுக்கு பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்திருக்காங்க. செம்மையாக இருக்கும். 5:30 வரைக்கும் தான் இருக்கும் காலையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. முன்னாடி ஒரு சாரி இவரான ஸ்விக்கிக்காரர் போகிறாரு, அடித்து ஓட்டிட்டு போயிட்டுருக்காரு. ஓகே, இன்னும் 4 மினிட் இருக்குது. ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். பார்ப்போம். ஸோ ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழித்து ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் அடிச்சிருச்சு. அதுதான் ஒரு பெரிய இது. அப்புறம் இந்த சிலிண்டர்னால் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் நிறைய பேர் நிற்க வைக்கிறாங்கலாம் சொல்கிறாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் போனோன்னே கொடுத்துட்டாங்க. ஸோ இட்லிங்கிறனால கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இதே மேபி வேறு யாராச்சும் ஆர்டர் போட்டிருந்தா, வேறு ஏதாச்சும் ஃபுட்டு ஆர்டர் போட்டிருந்தா லேட் ஆகிருக்கலாம். ஸோ போனோன்னே பார்த்தீங்கன்னா ஆர்டர் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1 மினிட் கூட ஆகலை, நிற்க வைக்கலை. டக்குனே பார்த்தீங்கன்னா ஆர்டரை கையில் கொடுத்துட்டாங்க.
இதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சுடுகாடு. இது சுடுகாடு, இது மின்மயானம். கடைசியாக போகிற வழி அதான் எல்லோரும். இத்தனை பாதைக்கு வேணாலும் போகலாம், ஆனால் கடைசியாக எல்லோரும் போக முடிக்கிற பாதை அந்த பாதை தான். இன்னும் ஒரு 800 மீட்ரு, 3 மினிட் இருக்குது, 800 மீட்ரு தான். ரோடை கிராஸ் பண்ணணும். இன்னொரு 650 மீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோங்கிறனால இந்த மாதிரி எடுக்கிறனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே சரி பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் போகிற ஏதோ அந்த இதுக்குள்ளேன்னு நினைக்கிறேன், பிரிட்ஜு மாதிரி இருக்கும்ல அடியில், அதுக்குள்ளே நினைக்கிறேன். பிரிட்ஜுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா போக போகிறோம். இப்போ அடியில் ஏண்டா அவ்வளோதான். இன்னும் ஒரு 300 மீட்ரு தான், 300 மீட்ரு தான். இதாச்சு நம்ம லொக்கேஷனுக்கு 1 மினிட் தான். ஆர்டரை கொடுத்துட்டோம்னா அப்படியே ஒரு 9:30 போல் பார்த்தீங்கன்னா நம்ம 9:25 கொடுத்துருவோம். அதுக்கடுத்து செகண்ட் ஆர்டரை பார்த்துருவோம் டக்குன்னு. அப்போ 1 ஹவரில் ஜொமேட்டோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 110 ரூபா, அதாவது 70 ரூபாலேருந்து 100க்குள்ளே சம்பாதிக்கலான்னு போட்டிருக்காங்க. நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு பார்ப்போம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்தாச்சு. இந்த சந்துக்குள்ளே தான், இந்த சந்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் காட்டுது. இவங்க பார்த்துக்கும். ஆமாம், இதுதான். ஒரு 40 மீட்டர் இருக்குது, 40 மீட்டர் இருக்குது. பார்த்தீங்கன்னா நாய் படுத்துருக்கு. இந்த நாய் தான் பெரிய தொல்லையே எப்பயுமே. இறங்கு இங்காட்டு. ஸோ வந்ததுக்கப்புறம் எப்பவுமே ரீச் ட்ராப் கொடுத்துடணும். ரீச் ட்ராப் பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு. கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா இப்போ கால் பண்ண போகிறோம். நீங்கள் இட்லி எடுத்தாச்சு. ஹலோ மேம், ஜொமேட்டோ மேம், லொக்கேஷன் வந்துட்டேன் மேம். ஓகே மேம். இட்லி பேக் கூட வச்சிரு, பேக் இங்கே வச்சிரு. 31 ரூபா பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ கெட் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுப்போம். 35 ரூபான்னு காட்டின மாதிரி தானே இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுட்டு சிட்டி சைடு போவோம். கொஞ்சம் உள்ளே வந்திருக்கனால கிடைக்காது, சரியா? ஸோ கொஞ்சம் வெளியே போவோம் அப்படியே. ஓகே, எந்த ஆர்டர் வரல. நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே போவோம். கொஞ்சம் நம்ம அவுட்டரில் இருக்கனால அப்படி தான் இருக்கும். ஸ்ட்ரீட்டில் இருக்கும். கொஞ்சம் சிட்டிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா, ரோட் சைடு போயிட்டோம்னா ஆர்டர் வரும். அப்போ இன்னும் நமக்கு 1/2 hour இருக்குது டைமு. இப்போ பார்த்திங்கன்னா 31 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். 31 தான், 35ன்னு காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு ஆர்டர் வர்றப்ப. ஆனால் 31 தான் வந்திருக்கு. பார்ப்போம், ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா 9:33 ஆயிடுச்சு, மணி 9:33 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல. ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்ததோட சரி. லைட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டாங்க. போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆனில் இருந்துச்சு. போயிட்டு ஒரு 5 நிமிஷம் தான் வர்றதுக்கு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டாங்க லைட்டை. இந்த ஆர்டர் வரல. செக்னவுன்னு இருக்குது. செக்னவுலாம் கொடுத்தோம்னு வைங்க, செக்னவ் கொடுத்தா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு வருது. ஆனாலும் ஆர்டர் வர மாட்டேங்குது. அப்போ நம்ம பாலாஜி பவன் இருக்குது, அங்கே நேராக போவோம். ஸோ பார்ப்போம். இன்னொன்று ஒரு அளவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நைட் நேரம் யாரும் சாப்பிட மாட்டாங்க.
ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 7 to 9 வந்து நல்ல பீக் ஹவர்ஸாக இருக்கும். நைட் நேரம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நல்லா ஆர்டர் போகும். Press 1 to accept. Press 2 to deny. You will receive order details via SMS. இங்கே ஆர்டர்ஸே வரலையே, ஆர்டர்ஸே வரல. ஆனால் டினே போடுறீங்களா என்னன்னு கேட்குறாங்க, என்னான்னு தெரியல. நமக்கு எதுவும் வரலையே, ஒரு வேளை லொக்கேஷன்லாம் ஆனில் தான் இருக்குது. பாருங்க ஆர்டர்ஸ் வந்து ஹெவன்ஸ் பேஸ்ட்ரி ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, நமக்கு அடிக்கலை. இங்கே பாருங்கள் மெசேஜில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டீம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்கிறாங்க ஆர்டர் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி. ஸோ வந்துருச்சு. ஹெவன்ஸ் பேஸ்ட்ரி எங்கே இருக்குது, எங்கடா இருக்குது? சொல்லலையே. ஹெவன்ஸ் இது பக்கத்துலையா? நம்ம அந்த பாலாஜி பவன் பக்கத்துலேயே தான் நினைக்கிறேன். சரி ஓகே, மேப்பை போட்டு போவோம். ஆர்டர் வந்துருச்சு, ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கா என்னன்னு தெரியல, நமக்கு வரல ஆர்டரு. ஸோ அதனால் அவங்க சப்போர்ட் டீம்லேருந்து இப்போ ஃபோன் பண்ணி ஆர்டர் அக்செப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அக்செப்ட் பண்ணியாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அதே மாதிரி ரீச்டு பிக்கப் பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். ஃபேஸ் கேட்குது, இருங்க நான் ஃபேஸை மட்டும் காட்டிட்டு வந்துடுறேன். ஓகே, ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. என்னென்னா தந்தூரி சவர்மா, மெக்சிகன் கார்ன் சீஸ் கிரில்டு சாண்ட்விச் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா போயிருந்தாங்க, ஆர்டர் ரெடி ஆகிட்டு இருக்கு போல். அப்போ வந்துடுவாங்க, வந்துட்டு நம்ம அந்த ஆர்டரை போய் டெலிவரி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9:44 ஆயிடுச்சு. இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்குது. 15 மினிட்ஸில் முடிச்சிடுவோமான்னு பார்ப்போம். 44 ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, இந்த வச்சிடறோம். பார்த்தீங்கன்னா ஆர்டர் நாங்கள் வாங்கி வச்சாச்சு. ஏழைங்க ஸ்ட்ரிப் மாதிரி போட்டு அந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் வாங்கியாச்சு. ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிக் கொடுத்தாச்சு. நம்ம ஆர்டர் வாங்கினா ஆர்டர் பிக் கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு 5 ஸ்டார் கொடுத்தாச்சு. 5 ஸ்டாரை கொடுத்துட்டு இங்கே நாகல் நகர் இங்கே தான் இருக்குது. சரி ஓகே, மேப் போட்டு போவோம். இன்னும் 6 மினிட்ஸ் இருக்குது. ஓகேவா, அந்த ஆர்டர் கொடுக்க 6 மினிட் இருக்குது. டக்குன்னு கொடுத்துட்டோம்னா இன்னொரு ஆர்டர் வரும். இந்த ஹெவன் பேஸ்ட்ரி வந்து உங்களுக்குலாம் யாருக்காவது தெரியும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ நேராக போய் போவோம். ஒரு 6 நிமிஷம் இருக்குது. 6 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு ஆர்டரை கொடுத்துட்டோம்னா இன்னொரு ஆர்டர் வரும். ஸோ வந்துச்சுன்னா 3 ஆர்டராக நம்ம ஒரே எடுத்து எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி காட்டிடலாம். அப்போ என்னடா மேப் ஒரு சைடு போகுது, நம்ம ஒரு சைடு போயிட்டுருக்கோம். ஓகே எப்படி போய் கூட போகலாம். ஓகே, நம்மளாம் தோன்ற வழியில் போவோம். கரெக்டு தான். அதுதான் செட் ஆகிடுச்சு கரெக்டாக. பார்த்தீங்கன்னா 5 மினிட் இருக்குது. நைட் நேரங்கிறனால எல்லோரும் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு போக பார்த்துட்டு இருக்காங்க. வேகமாக ஓட்டுறாங்க. ஆமாம், நாளைக்கு ரம்ஜான். எல்லாத்துக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வர்றப்போ ரம்ஜான்லாம் முடிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இருந்தாலும் சொல்லிக்கிறோம் ரம்ஜான் வாழ்த்துக்கள். முன்னாடி ஒரு ஸ்விக்கி அண்ணன் போகிறாரு. பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஓட்டிட்டு அங்கே பாருங்கள் போகிறாரு. ஆமாம், இங்கே தான் எடுத்துருக்காங்க போல். இப்போ இன்னும் ஒரு 4 மினிட்ஸ் இருக்குது. 1.5 கிலோமீட்டர் தான். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி. இந்த ஆர்டருக்கு வர கேஷை ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அது வந்து அந்த ஏர்டெல் ஆஃபீஸில் கட்டணும். அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அதில் கட்டினோம்னா நமக்கு வந்துடும். முடிச்சு போகிறப்ப கட்டலாம், இல்லை நாளைக்கு இப்போ வேலை திருப்பி பார்ப்போம்ல,
அப்பயும் கொடுத்துக்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா ஆன் ஆகலை டக்குன்னு. ஒரு செகண்ட் பெட்ரோல் எதுவும் இல்லையா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வண்டியில் பல பிரச்சனை. இதில் இது வேறு நல்ல வேலை ஆன் ஆயிடுச்சு திருப்பி. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நேராக பாலத்தில் போக போகிறோம்னு நினைக்கிறேன். பாலம் இல்லை. பாலம் இல்லை, கீழே தான். பாலத்து மேலே போனால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் கீழே தான் பார்த்தீங்கன்னா போகிறோம். பாய்ண்ணா. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் பாய் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கோம். ஆமாடா, அடி மேலே தான்டா போகணும். மேலேனா எப்பட்றா? ஓகே, அந்த சைடு இல்லை, கீழே தான். கரெக்டு தான், கீழே தான். அந்த சைடு போகணும். இது வழி இருக்கா குறுக்க கொண்டு போகிற மாதிரி? வழி இருக்குங்க. சரி, அங்கே இருக்கு. இந்த பாதையை தான் இது இப்படி தப்பாக காட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். என்னமோ என்னடா இது? ரைட்டு நண்பர்களே, அவ்வளோதான். இந்த ஆர்டரோட முடிஞ்சிச்சு. ஏன்னா இது எந்த இங்கேயோ காட்டுது. நம்ம தப்பாக வர மாலை அது தப்பாக காட்டுதா? கரெக்டாக வந்துச்சா? இல்லை பக்கத்து சந்து, அங்கே சந்து சந்தா இருக்கு. அங்கே உங்கள் சந்தை இல்லையே. இல்லை, இந்த கடைசியில் போகணுண்டா. இப்போ திருப்பியே போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் கைஸ். இதுதான் கடைசி ஆர்டராக இருக்கும். ஏன்னா இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்துக்குழியும் முந்துக்குழியும் சுத்த விட்டுருச்சு. நமக்கு சத்தியமாக தெரில எங்கிட்டு போகுதுன்னு. இல்லை, நேராக போய்க்கலாம். இல்லை கரெக்டாக தான் போகுது. இன்னும் ஒரு 7 நிமிஷம் இருக்குது. 7 நிமிஷத்தில் கொடுத்தா கூட இந்த பக்கத்தில் தான், இந்த இங்கே தான் கிக்கி கிச்சன்லாம் இருக்குது. அவ்வளோதான். இன்னும் 1 நிமிஷம் 400 மீட்டர் தான் இருக்குது. சரசரன்னு போய் ஆர்டரை கொடுத்துட்டு அடுத்த ஆர்டரை போய் பார்ப்போம். இன்னும் 7 நிமிஷம் இருக்குது. கரெக்டாக 7 நிமிஷம் இருக்குது. எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஆனால் இப்போ கொடுத்தோம்னா இன்னொரு ஆர்டர் விழுகும்ல. அந்த 7 ஒருவேளை 7 நிமிஷத்துக்கு மேலே தாண்டிடுச்சுன்னு வைய, அப்புறம் இன்னொரு ஆர்டர் விழுகாமல் போயிடும். ஓகே, இங்கே தான் பார்த்தீங்கன்னா காட்டுது. இன்னும் ஒரு 60 மீட்ரு அந்த சந்துக்குள்ளே. ஓகே, இந்த சந்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஆர்டரு. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே நிப்பாட்டிக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீச் ட்ராப் கொடுத்தாச்சு, வந்தாச்சு கரெக்டாக லொக்கேஷனுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 416 ரூபா. இவங்க ஜிபே பண்ணலாம், இல்லை கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கால் பண்ணுவோம். ஹலோண்ணே, வந்துட்டேண்ணே. அந்த முன்னாடி இங்கே டீ கடை இருக்குல்லண்ணே, அங்கே தான் நின்றுட்டுருக்கோம். உள்ளே வரணுமாண்ணே?
அந்த வரேங்க. இதை பிடிச்சிக்கோ. 10 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். 10 கிலோமீட்டர் தான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பின்னாடி இருக்கிறது வந்து ரயில்வே ஜங்ஷன் போகிறது. நமக்கு வந்து 416 ரூபா. சரி 416 ரூபா, நமக்கு 420 ரூபா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 200, 300, 400, 410, 420. ஓகே, 4 ரூபா பார்த்தீங்கன்னா டிப்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, ஸ்கேன் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேஷ் ஆன் டெலிவரினால கேஷ் ஆன் டெலிவரி கிளிக் பண்ணி ஆர்டர் டெலிவரி கொடுத்துடணும். இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் கொடுத்தாச்சுக்கு 25 ரூபா அந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. மொதல் ஆர்டருக்கு வந்து 31, இப்போ ஒரு 25, 56, ஒரு 57 ரூபா பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் கரெக்டாக. வாடா வாடா, அவர் பாட்டு பண்ணிட்டு இருக்காரா என்னத்தையும் சரக்கு போட்டுட்டு. ஏறா. பாய்ண்ணே பாய்ண்ணே. பரவாயில்ல, நல்ல மனுஷனாக தான் இருக்காரு. நான் கூட சரக்கு போட்டிருக்காரு வம்புழுப்பார், சரக்கு போட்டு வம்புழுப்பாருன்னு நினச்சேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே போயிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜொமேட்டோ ஓட்டி முடிச்சாச்சு. வீடியோ நல்லாவே பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ முக்கியமாக எதுக்குன்னா, நீங்கள் ஜொமேட்டோ ஓட்டுங்க, ஓட்டாமல் போங்க, ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகுங்க, அதுக்காக கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான். சேஃபாக ஓட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு. நீங்கள் ஜொமேட்டோ ஓட்டியும் சம்பாதிக்கலாம், எந்த வேலை பண்ணியும் சம்பாதிக்கலாம். ஓகேவா? அந்த காசோட அருமை தெரியாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. இப்போ நம்ம 1 மணி நேரம் பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ ஓட்டியிருக்கோம். 2 ஆர்டர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துச்சு. நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 56 ரூபா பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதுக்கு நமக்கு பெட்ரோல் எவ்வளோ செலவுனா, நம்ம 10 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம பிக்கப்பு ட்ராப் எல்லாம் சேர்த்து 10 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் 40 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஓடும். 38 ஓடும், நம்ம 40ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 10 கிலோமீட்டர்ன்றப்போ ஒரு 25 அந்த ரேஞ்சில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 25 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் பெட்ரோல் போட்டுட்டு. 56 ரூபா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா 26 ரூபா நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ மொத்தமாக ஓவராலாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 1 மணி நேரம் ஓட்டினதில் 56 ரூபா பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். இந்த 56 ரூபா ட்ரேடிங்கில் எவ்வளோ நேரம் எடுக்க முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்க? உங்களுக்கே தெரியும், 1 நிமிஷத்தில் எடுக்கலாம், இல்லை 1 செகண்டில் கூட வரும். ஸோ 56 ரூபா நீங்கள் எவ்வளோ நேரத்தில் ட்ரேடிங்கில் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1 மணி நேரம் ஓட்டி கஷ்டப்பட்டு தான் அந்த 56 ரூபா எடுத்திருக்கோம். அதில் 26 ரூபா தான் ப்ராஃபிட்டு. ஆனால் உங்களுக்கு 1 நிமிஷத்துலேயோ 2 நிமிஷத்துலேயோ பார்த்தீங்கன்னா 56 ரூபா வருது கையில். அப்படி வர்றப்ப அதை நம்ம விட்டுட்டு வேணான்னு சொல்லி போகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. 56 ரூபாய்க்கு மேலேயே உங்களுக்கு வரும். அதுவே வேணான்னு சொல்லி இன்னொரு ட்ரேட் எடுத்து அதையும் லாஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இந்த மாதிரி ஜொமேட்டோ ஓட்டுறது, ட்ரேடிங் பண்ணுறது, இந்த இது சம்மந்தமாக இனிமேல் எபிசோடாகவே வீடியோஸ் வரும். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் காய்ஸ். ஜொமேட்டோ ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ இருக்குது உனக்கு? எனக்கு நல்லா இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா சுற்றி பார்த்தோம், நல்லா சுற்றணும், அவ்வளோதான். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓட்டியிருக்கேன். இப்போ ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டுறேன். ஸோ எனக்குமே நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே தான் இருக்குது, எதுவும் மாற கிடையாது. ஸோ அப்போ இருந்த ஆப்பில் இருந்த என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்குது இப்போ வரைக்குமே. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், பை.